ஹரி ஓம் நமச்சிவாய. இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சித்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நான் இது காட்டிக்கிட்டு இருக்கிறது கந்தகம். கந்தகத்தை உருக்கி சாய்ச்சி சுத்தி பண்ணி வச்சுட்டு இப்போ அது வச்சுருக்குது. இது முதல் கிடையாது. இது கந்தகம். இந்த கந்தகத்தை இது உருக்கி சாய்ச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் கந்தகத்தினுடைய தன்மை. இந்த தன்மைக்கு வரணும். இது கட்டி சுத்தியாகி நிற்கி அப்படி இருக்கணும் கந்தகக்கட்டு. இது அதன் பிறகு இது சுத்தி செய்யப்பட்டது. இப்போ இதை பழையபடியும் கொண்டு போகிறோம். பழையபடியும் அதில் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஜெயநீர் விட்டு அரைச்சி, இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால கொஞ்சம் அது காய்ச்சல் இல்லாமல் இருக்குது. சிவந்த செந்தூர நிறத்துக்கு இருக்கும். இது இப்போ இதை பழையபடி அரைச்சிருக்கேன். இப்போ எங்கே கொண்டு போயிருக்கேன், இதிலேருந்து உருக்கிருக்கு. இதை உருக்கி சாய்ச்சி எடுத்து பழையபடி அதில் அரைச்சி வச்சுருக்கேன். அது அந்த நிலை. இதே நிலையை இப்போ கொண்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ இது 4வது நிலைக்கு போகுது. இதுக்கு நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி பண்ணுறது மட்டுமல்ல, கட்டுக்கு கொண்டு போய் கட்டிலிருந்து மற்றபடி நம்ம மருந்துகளுக்கு பிரயோகம் பண்ணுறதுக்கு வாத வைத்தியம் எல்லாத்துக்குமே வரும். செந்தூரம் அடிக்க எல்லாத்துக்கும். இது வெடி உப்பு திரவம். இது அதிலிருந்து பிரிக்கப்பட்ட இது வேறு ஒரு திரவ முறை. இது எல்லாமே ஜெயநீரை கொண்டு செய்யக்கூடிய விஷயந்தான் இது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது அரவையில் போய் நிற்குது. இப்படித்தான் இருக்கணும். அந்த நேரத்துக்கு போகும். இப்போ அதை அரைக்கணும். இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அரைக்கணும். போட்டு அரைச்சி அடுத்து இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருக்கு முகத்துக்கு தான் போகணும். உருக்கு முகத்துக்கு போகும்போது இப்போ இது 1 கிலோ 1.5 கிலோ இருக்குது. இதில் இந்த 1.5 கிலோ என்ன செய்யும்னா, உருக்கில் நமக்கு கிடைக்கக்கூடியது 1/2 கிலோ தான் கிடைக்கும். 1 கிலோ கழிவுக்கு போயிடும். சுத்தமாக உள்ள கந்தகம், கெந்தின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரும். இதை நம்ம எடுக்கப்படும் போது நம்ம மருந்து என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசபஸ்பத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோம், ரசபஸ்பத்தால் உள்ளது, பற்பம் அல்ல பஸ்பம், அத்தனை நோய்களையும் குணப்படுத்தும். அந்த வல்லமை நம்ம இந்த கெந்தி பஸ்பத்துக்கு இருக்கு. இது மருத்துவத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வாதத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். வைத்தியத்திலிருந்து வாதத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். எல்லாமே சுற்றி கொண்டு போகணும். சுற்றி வந்தால்தான் நம்ம அந்த நிலைக்கு நம்ம போகலாம். இது எது காட்டுறோன்னா, பார்த்து இந்த அளவுக்கு நம்ம கட்டுக்கு கொண்டு வரணும். எல்லோரும் சொல்லுவாங்க சிவப்பாக வரணும், இல்லை மஞ்சளாக வரணும். மஞ்சளாக வரக்கூடிய அந்த விதிகளை நாங்கள் காட்டுதேன். அடுத்த கட்டத்துக்கு நான் அதில் போகும்போது காட்டுதேன். அதில் உருக்குக்கு கொண்டு போவேன். உருக்குக்கு கொண்டு போகும்போது இதிலிருந்து மஞ்சள் சிவந்த சிவப்பாக வரும். இந்த இருக்குது இல்லையா, இந்த சிகப்புலேருந்து அதிகமாக உள்ள சிகப்பாக கிடைக்கும். அந்த சொலிக்கும், அந்த மஞ்சள் நிறமானது சொலிக்கும். சுற்றிக்கணும். இது சுத்தி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அது சுத்தி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இதில் இருந்து நேரடியாக இது 1, இது 2வது கட்டம், இது 3வது கட்டத்துக்கு கொண்டு போயிருங்க. இது 3வது கட்டம் கொண்டு அடுத்து உருக்கு முகத்துக்கு போகும். உருக்கு முகம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பற்பத்துக்கு நேரம் வரும். நேரம் பற்பமாகவே வரும்.
அந்த மாதிரி ஒரு பதிவு. இதுக்கு இந்த ஆதி ஜெயநீரை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஜெயநீர் போட்டோம்னு சொன்னால் அப்படியே கரைக்கும். அது ஒன்றும் செய்யாது. தொடலாம், செய்யலாம், சாப்பிடக்கூட செய்யலாம், சகலத்தையும் சரி பண்ணும். இது கந்தக பஸ்பம் செய்யக்கூடிய ஒரு முறையை போட்டிருக்கேன். அதனால் யாரும் செய்யணும் அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னால் இதை இந்த நிலைமைக்கு வரணும். இந்த நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கோங்க. சொலிக்கும் அந்த தன்மைக்கு வரணும். அதில் இருக்கக்கூடிய நச்சை எடுக்கிறது தான். இந்த நேரத்துக்கு வரணும். அரவை நல்லா இப்படி அரைக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நான் இந்த பதிவு உங்களுக்கு போடணுங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். நமச்சிவாயம்.